Most will climb the 272 steps to pray. For the disabled, Murali is a godsend. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நானுந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. Tamilan Uttavam Karangal, a non-governmental organization with the help of about 300 volunteers, will set out to assist disabled people in wheelchairs up the temple stairs to complete their vows. Founder Murali Armugam said this is the 25th year the NGO has been practicing such charity work. Tamilan Uttavam Karangalோட 25வது வருஷ வெள்ளி விழா நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி. நம்ம விஐபிக்கு சொன்னா அந்த உடல் பேர் கொண்டு அவங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு விஐபி. 1ஆம் மாதம் 17ஆம் தேதி எங்கள் அப்பா பிறந்த நாள் இங்கே தான் ஆரம்பித்தோம். 1999 எங்கள் அப்பா பிறந்த நாளுக்கு வந்து 50 பேரை வந்து உடல் பேர் வந்தவங்கள மேலே போட்டு போனோம். இது எதுக்கு செஞ்சேன்னா, அதுக்கு முன்னுக்கு வந்து நான் வேற மாதிரி இருந்தேன். வேற மாதிரி இருந்தேன்னா, நான் ஒழுங்கு படிக்க வேண்டிய வயசில் ஒழுங்காக படிக்கல, ராகி செஞ்சேன், தப்பு செஞ்சேன், அம்மா அப்பாவெல்லாம் மதிக்கல. அம்மா அப்பாவை மதிக்காதவன் எப்படி இருப்பான்னு சொல்லுவோம். அந்த தான் நானும் இருந்தேன் ஒரு டைமில். 22 வயசில் வந்து ராங்கி செஞ்சு படிக்க வேண்டிய வயசில் படிக்காத எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை வந்து மகன் சொல்ல வந்து வருத்தப்பட்டாங்க. இதுதான் யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த இன்னைக்கு இளைஞர் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் ஸோ நான் படிக்க வேண்டிய வயசில் படிக்கல, ராங்கி செஞ்சேன். சின்ன வயசுல ஆத்திரம் கோவம் வெறியெல்லாம் வரும். ஒரு எங்கள் பசாபுரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. என் தம்பி வந்து நான் அந்த டைமில் இறச்சி விட்டுருக்கேன். ஃபாதர் இறச்சி கடை சொன்னார். இறச்சி விட்டுருக்கோம்னா தம்பி அண்ணன் சின்ன குத்திட்டான்னு சொன்னான். குத்திட்டானே நினைச்சா குத்திட்டான். வேற பின்னால் இப்படி யாரா குத்துறானே வந்தா குத்துனானே. கையில் கத்தி இருந்துச்சு, கத்தி வச்சு ஒரே குத்து. அதோட போலீஸ் தேட ஆரம்பிச்சாங்க. 19 வயசு எனக்கு. அதோட நான் ஒரு சிவன் கோயில போய் படுத்திருந்தேன். ராத்திரி நானும் தம்பி படுத்திருக்கேன். போலீஸ்லாம் தேடுறாங்க. அப்போ வந்து தம்பி கேட்கறாரு, ஏன் அவனை குத்துனீங்க இந்த மாதிரி அப்படின்னு. நீ தான்டா சொன்ன குத்துனேன் அப்படின்னு. இல்லைண்ணே, அவன் லோரியை குத்துனான் எடுக்க சொல்லி. ஸோ வந்து லோரியை குத்துனான் எடுக்க சொல்லி பாக்கி சிலா பண்ணிட்டான். லோரியை குத்துனானே இவன் குத்திட்டான் தடுச்சுனா நானே உணர்ந்த குத்திட்டான் சொல்லிட்டு அந்த ஆத்திரத்தில் எடுக்கிற முடிவு வந்து தெளிவாக சரியா இருக்காது. என்னைக்கும் வந்து ஆத்திரத்தில் எடுக்கிற முடிவு வந்து சரியா இருக்காது. ஸோ அந்த வாழ்க்கையை நான் அன்றைக்கி செஞ்ச தப்புனால என் வாழ்க்கையே மாறிடுச்சு. ஸோ நான் ஓடுனேன், சிங்கப்பூர் போனேன், 6 வருஷம் இருந்தேன். அதோட வெளியே வந்தேன், திருப்பி வந்தேன். பையன்லாம் சேர்ந்தாங்க. தப்பு மேலே தப்பு செஞ்சேன், ராங்கி செஞ்சேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பிடிப்பட்டேன். 22 வயசில் நான் பிடிப்பட்டு சீர்திருத்த பள்ளியில் என்னை அனுப்புனாங்க. 2 வருஷம் கொடுத்தாங்க. 2 வருஷம் கொடுத்து உள்ளுக்கு போய் இன்னும் தப்பு செஞ்சேன். உள்ளுக்கு சண்டைலாம் போட்டு 6 வாட்டி வந்து எனக்கு 6 வருஷம் கொடுத்துட்டாங்க உள்ளுக்கு. சிறையில் வந்து நான் 6 வருஷம் இருந்தேன். யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நல்லா செஞ்சுட்டேன், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். 6 வருஷம் சிறையில் இருந்து 2 வருஷம் கொடுத்தாங்க. அப்புறம் 2 வருஷம் உள்ள சண்டை 2 வருஷம். அப்புறம் 4 வருஷம் இருக்கும்போது எனக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கூட ஒரு பிரச்சனை. இன்ஸ்பெக்டர் வந்து நான் சாமி கும்பிட்டு சாமி படத்தெல்லாம் பிச்சு வீசிட்டாரு. செவ்வறு ஓரத்தில் வச்சு அன்றைக்கி என் தங்கச்சி கல்யாண டைமு. ஸோ அந்த சாமி பத்திரிகை வச்சு சாமி கும்பிட்டு இருந்தேன். அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் கவுத்து வந்தோடனே அந்த சாமி படம் குங்குமம் எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. கொட்டினே ஆத்திரம் வந்தோடனே நான் என்ன செஞ்சேன், சப்பாத்தை எடுத்து அடிச்சிட்டேன் இன்ஸ்பெக்டர். அதை அடித்தானே அதோட அவங்க பெட்டு நம்பி ஒரு 50 பேர் என்னை அடித்தாங்க. அவளுக்கு 50 பேர் அடிச்சேனே ஒரு இருட்டு ரூமில் போட்டாங்க. என்னால் சுயநிலை இல்லை, ஒன்றும் இல்லை. இனிமேல் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் 2 நாள் செஞ்சா ஏஞ்சிடுவேன். அப்படியே சாப்பாடு வச்சுருவேன். கையெல்லாம் தூக்க முடியாது, உடம்புலாம் கட்டியாக புட்ஸில் எடுத்து உடம்புலாம் கட்டிக்கிட்டே இருக்கும். படுக்க முடியாது, கை தூக்க முடியாது, காலையில் நடக்க முடியாது. 2 நாள் ஏஞ்சிடுவேன். சாப்பாடு வந்து கதவு கீழே வச்சுருவாங்க. அப்புறம் என்ன செய்வேன், அப்படியே நாய் சாப்பிடுவேன். கையில் தூக்க முடியாது, அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே 2 வாய் சாப்பிட்டு படுத்துருவேன். அப்படியே சுயநிலை எழுத்து இல்லை எனக்கு எங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரம் சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கிறேன், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு. யோசிக்க முடியல. நான் சின்ன பிள்ளைல அடி வாங்கினது, ஸ்கூலுக்கு போனது அதெல்லாம் வந்து யோசிக்கிறேன். இப்போ நீ ஜெயிலில் இருக்கும். அப்போ யோசிக்கிறேன், நான் ஏன் எங்கள் ஜெயிலில் வந்து இருக்கேன். யோசிக்க முடியல. எனக்கு இதாக இருந்துச்சு, என்னடா நம்மளுக்கு ஏன் அங்கே. அப்போ எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை புக்கே மாலை எனக்கு சார்ஜ் கொடுக்க முடியல. அதை போட்டிருந்தாங்க, குத்துவா சம்சிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அண்ணாளுக்கு ஆரம்பிக்கும். அப்போ வந்து எங்கள் அப்பா படிச்சுட்டு நீ மட்டும் போலடா கூட சேர்ந்து என் பேரும் போதுடா அப்படின்னு எங்கள் அப்பா வருத்தப்படுற அந்த எண்ணம், அந்த இது வந்து எனக்கு அப்படிப்படுது. ஏன்னா அப்பா நம்மளை மகன் சொல்ல வருத்தப்படுறாரு அப்படின்னு. ஸோ அப்போ நினச்சிருக்கோம்ல. அப்புறம் நான் அதை திங்க் பண்ணேன், என்னோட வாழ்க்கை அம்மா அப்பா கஷ்டப்பட்டு பெற்று போட்டாங்க, இந்த மாதிரி ஜெயிலில் பட்டு அடிப்பட்டு சாவறதுக்கு அப்படின்னு சிந்திக்கிட்டு இருக்கோம்ல. எனக்கு யோசிக்க வருது, சரி எஜுன்னு. அப்போ எஸ் செய்யணும். அப்போ வந்து நீ வந்து பிளாக்ல ஏற்றலை. அப்போ வந்து புங்காரா வந்து கேட்டார், உனக்கு பிளாக் ஏற்ற முடியாது, நீ என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு வந்து புத்தகம் வேணும்.
நான் தமிழ் ஸ்கூல் படித்ததுனால தமிழ் புத்தகம் ஒரு 100 புக்கு கொடுத்தாங்க. ஸோ டெய்லி என்னோட டைமை கிடக்கிறது வந்து டெய்லி புத்தகம் படிப்பேன். புத்தகம் படிச்சு சிந்திக்கிறேன். நம்ம வந்து தைரியசாலி மட்டும் இந்த போது பலசாலி என்ற மட்டும் சொல்லி புத்திசாலியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சிந்திக்கிறேன். எதை செய்யணும், நம்ம சமுதாயத்துக்கு எது செய்யணும், நம்ம நல்லவராக அம்மா அப்பா மித்தவங்களுக்கு என்ன செய்யணும், போது நாட்டுக்கு என்ன செய்யணும், வீட்டுக்கு என்ன செய்வோம். அம்மா அப்பா வந்து மித்தவங்க மதிக்கணும்னா முதல்ல பெத்தவங்க நம்ம மதிக்கணும். ஸோ ஒதுக்கிறேன். ஸோ 6 வருஷம் அப்போ உள்ள நான் தான் உள்ளுக்கு அங்கே உள்ள இருக்க நான் தான் பழைய ஆள். 6 வருஷம் வச்சுட்டாங்க. அப்போ வந்து வராமல் ஒரு புதுசாக வந்தானே அப்போ என்னதை கேட்பேன், வெளியே இருக்க முடியல என்ன செஞ்சிருக்கேன், யாருக்கு என்ன செஞ்சிருக்கேன். அவன் சொல்லுவான் அவனை வெட்டிருக்கேன் இவனை வெட்டிருக்கேன்னு. நல்லது என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னால் காசு 2 வழி கொடுத்துருக்கேன் 3 வழி. அவன் உண்மையாக வந்து இப்போ நான் யோசிக்கிறேன், இப்போ நான் தூங்க முடியல நான் யோசிச்சு நான் வெளியே இருக்க முடியல என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ 6 வருஷம் சென்று வெளியே வரேன். 6 வருஷம் சென்று வெளியே வரமுடியல. எனக்கு 28 வயசு. வெளியே வந்தேன் பத்திகேப்பில் போயிட்டு மேலே வந்து படிக்கையில் உட்காந்து பையன் பேச மாட்டேன். பையன்லாம் நினைப்பேன் தாடிலாம் வளர்த்துருப்பேன் அவன் இருப்பேன். என்னென்ன உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கண்ணே, நாங்கள் என்ன செய்யறோம், ஏதாச்சும் தூக்கணுமா சொல்லுங்கண்ணே, அங்கே தூக்கணுமா சொல்லுங்க, நாங்கள் தூக்கணும் அப்படின்னு. அதுதான் பையனுக்கு பார்க்கணும் என்னென்ன பிரச்சனை தூக்கணுமா சொல்லுங்கண்ணே தூக்கணும்னு. அப்போ நான் மேலே படியில் போயிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கடவுள் சொல்கிறேன் நான் நல்லவனா ஆகணும் ஆசைப்படுறேன். ஏன்னா கெட்ட வழியெலாம் வந்துச்சு வேலை வரவே போகுது. ஆனால் நான் வந்து நல்லது செய்யணும், சமுதாயம் செய்யணும், நல்லவனா வாழணும். அப்படி நான் வந்து யோசிச்சு நம்ம வந்து பலசாலியை மட்டும் இருக்கக்கூடாது, தைரியசாலியாக புத்திசாலியாக இருக்குன்னு அந்த புத்தியை பாய்ச்சி ஓகே பையனுக்கு தூக்கணும்னு சொன்னாங்க. ஒரு ஊன ஓட்டரை வந்து கீழே ஜாமாத்துக்கு இருந்தார். அப்போ நான் பையன் ஃபோன் அடிச்சேன், ஒரு ஆளை தூக்கணும் வாங்கடா அப்படின்னு. எல்லாம் வந்துட்டாங்க, 4-5 பேர் வந்துட்டாங்க. கை வரலாம் தொப்பையெல்லாம் போட்டுட்டு ஆளை தூக்குறதுக்கு. அவங்க நினைச்சது வேற ஆளை தூக்குறதுக்கு. அவங்க தெரியாது இந்த நாய்க்கு வந்து வர சொல்லிட்டாரு ஆளை தூக்கணும் வர முடியுமா, நான் வரேன் எப்படின்னா எங்கே சொல்லுவேன் அப்படின்னு சில எங்கே வர சொன்னேன். வர அப்படின்னு இறங்கிட்டாங்க. வந்து காட்டில் வந்துட்டு ஒழிஞ்சு எங்கே நேரம் தூக்கணும் எங்கே வாங்கடா உள்ளுக்கு வாங்கடா அப்படின்னு. உள்ள வேணே எங்கே படிக்கிறேன் தூக்கடா அப்படின்னு. என்ன அப்படின்னு தூக்கணும் சொன்னீங்களா தூக்கணும். அந்த வெளிச்சரை வந்து அவர் பயந்தாரு. என்ன நான் மேலே போக முடியுமா, உண்மையாக தூக்க முடியுமா அப்படின்னு. சீனா உட்காந்து ஜாமாத்துக்கு இருந்தார். என்ன உண்மையான தூக்குறேன் சொன்னீங்க தூக்குடா அப்படின்னு. அப்போ தூக்குறாங்க எல்லாம் தூக்கி தூக்கி ஏறிட்டாங்க. அப்புறம் நினச்சேன் மனசு இதாகிடுச்சு. புதுனே அப்புறம் 2 வாரம் சென்று எங்கள் அப்பா பிறந்த நாள் 1ஆம் மாதம் 17 1999 நாளைக்கு எங்கள் அப்பா பிறந்த நாள். ஹோமில் போய் எல்லாத்தையும் போய் வர சொல்லி 50 உடற்பெருக்கு வந்தவங்கள நாங்கள் ஒரு 200 பேர் இளைஞர்களாக வர சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி. இப்போ எங்கள் அப்பா பிறந்த நாளைக்கு மேலே தூக்கிட்டு போயிட்டு கீழே இறக்கி அந்த கீழே வந்து செலிப்ரேஷன் பண்ண சொன்னானே. எங்கள் அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டார். சந்தோஷம்னா அவர் நம்பருக்கெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி மகன் பிறக்கலையே, எனக்கு இந்த பிறந்த நாள் வந்து இதுமாதிரி பையன் அதுமாதிரி சிறப்பாக செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பேப்பர்லாம் வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு. ஆனால் அன்றைக்கி வந்து நான் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் செய்யணும்னு நினச்சேன். நான் செஞ்சோம். ஆனால் நான் வந்து அது பெருசாக சாதனை செஞ்சுட்டு அதெல்லாம் நான் நினைக்கல. ஏதோ என்னால் முடிஞ்சு செஞ்சுட்டேன், சமுதாயத்துக்காக செஞ்சுட்டேன் அப்படின்னு நினச்சேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா நான் மேலே போயிட்டு அவங்க தூக்கி கீழே இறக்குற டைமில் வந்து அவங்க என்ன அந்த ஊனோட்டர் மேலே இருந்தாங்க. அவங்க எண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அவங்க என்ன சொல்கிறாங்க, என் கையை பிடிச்சி இழுத்துட்டு அவங்க சொல்கிறாங்க வார்த்தை, நாங்கள் வந்து 30 வருஷமாக அந்த பத்திரிகை போகிறோம், எங்கள் ஃபேமிலியெலாம் சந்தோஷமாக இருக்காங்க, வளர்ச்சியாக இருக்காங்க, ஆனால் யாருக்குமே வந்து அந்த எண்ணம் இல்லை, நீங்கள் சொல்ல முடியல நாங்கள் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சொல்லிட்டு அவங்க கண்ணீர் விடுறாங்க. கண்ணீர் வந்து அந்த கண்ணீர் வந்து என் கையில் படுதானே நான் யோசிச்சேன். துக்குன்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு ஈசுவாங்க என்னை கருவாங்க ஆவடா போடா அப்படின்னு அடிச்சு கழிட்டு நல்ல வாழ்த்தது யாரும் இல்லை. ஸோ அப்போ அந்த பட்டானி எனக்கு மனசு சிரிச்சு. அப்போ நான் வந்து யோசித்தேன் ஓகே நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி உதவி தேவைப்படுறதுக்கு ஏன் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் நினச்சேன் உதவுக்காரங்கள் ஆரம்பிக்கணும்னு. தமிழன் எது செஞ்சேன்னா ஒற்றுமையாக இருக்கிறது.